இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, லூக்கா நற்செய்தி 8வது அதிகாரம் 1-3. இயேசு நகர் நகராய் ஊர் ஊராய் சென்று இறையாட்சி பற்றிய நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். 12 அவருடன் இருந்தனர். பொல்லாத ஆவிகளினின்றும் நோய்களினின்றும் குணமான பெண்கள் சிலரும் 7 பேய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியாவும் ஏரோதுவின் மாளிகை மேற்பார்வையாளர் கூசாவின் மனைவி யோவன்னாவும் சூசன்னாவும் மேலும் பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள். இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். இன்றைக்கு கட்சியிலே இருக்கிற பல தொண்டர்களை எண்ணி பார்க்கிறேன். கோடி கோடியாக காசு வச்சிருக்கிறவன் அவன் கொள்ளையடிச்சு சேர்த்தாங்கிறது வேற கதை. ஆனால் கோடி கோடியாக காசு வச்சிருக்கிறவன் கூட்டம் கூட்டப்படுவதற்கு அந்த கூட்டத்திற்கு வருகிறவர்களுக்கு சரக்கு கொடுக்குறான், பிரியாணி கொடுக்குறான், அவனுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குறான். இப்படிப்பட்ட காரியங்களுக்காக செலவு செய்து கொண்டிருக்கிறான். அழிந்து போகின்ற இந்த உலக காரியங்களுக்காக, தனி மனிதனை புகழ்வதற்காக, பொய்யான பல காரியங்களை செய்கின்ற ஒரு மனிதனை புகழ்ந்து போற்றுவதற்காக பல கட்சிகளில் அதுதானே நடக்கிறது. அதற்காக செலவிடுகிறான். இன்னும் சிலர், அதில் கடவுளுடைய ஊழியர்கள் கூட இருக்கலாம், தங்களுடைய பெயர் புகழப்பட வேண்டும், பெரும் பேரு கிடைக்க வேண்டும், கட் அவுட் போடுறது, நோட்டீஸ் போடுறது, டிஜிட்டல் பேனர் கட்டுறது, தலையில் பூ முடி வைக்கிறது, அப்படியெல்லாம் செய்து கொண்டு பெரிய பெரிய ஆடம்பரமான காரியங்களுக்கு செலவிடுகிறார்கள். கடவுளுக்காக, அதாவது மக்களுக்காக என்ன செலவிடுகிறீர்கள்? ஏழைகளுக்காக எவ்வளவு செலவிடுகிறீர்கள்? அதற்கு எவ்வளவு முயற்சி எடுக்கிறீர்கள்? இதோ பார்க்கிறோம் இந்த நற்செய்தி பகுதியிலே, அவர்கள் அந்த பெண்கள் தங்கள் உடைமைகளிலிருந்து இயேசுவுக்கும் சீடர்களுக்கும் பணிவிடை செய்து வந்தார்கள். அவர்கள் செய்த பணிவிடை இன்றைக்கு நம் மத்தியில இருக்கிறதா? நம்மிடம் அந்த உணர்வு உண்டா? அந்த செயல்கள் உண்டா? போர்டிங் வச்சா கூட அதில் சம்பாதிக்க பார்க்குறாங்க, ஆர்ஃபனேஜ் வச்சா சம்பாதிக்க பார்க்குறாங்க, திருவிழா நடத்தினா அதை வச்சு கொள்ளையடிக்க பார்க்குறாங்க. கடவுளுடையவர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் அப்படி செய்கிறார்களே. குருக்களுக்கு உதவி செய்பவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் அப்படி செய்கிறார்களே. நோட்டீஸை காட்டி அங்கே திருவிழாவுக்கு கலெக்ஷன் பண்ணி கணக்கில் பாதி கூட வராமல் போகுதே. பணிவிடை செய்கிறார்களா குருக்களுக்கு, குருக்கள் வழியாக கடவுளுக்கு? அன்பு நிறைந்த எங்கள் கடவுளே, உம்மை போற்றி புகழுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வில் உண்மைத்தன்மை இருக்க வேண்டும். உண்மை உள்ளத்தில் நிறைந்திருந்தால் எங்களிடம் உள்ளதை கொண்டு மற்றவர்கள் மத்தியிலே உமக்கு பணிவிடை செய்ய நாங்கள் எப்பொழுதும் முனைப்போடு செயல்பட வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.